ரவா உப்புமா செய்வது எப்படின்ட்டு கேஸில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நான் 2 டம்ளர் ரவை போட்டிருக்கேங்க. அதுக்கு ஒரு 7-8 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காயட்டோன்ட்டு பிரிஞ்சி இலை போட்டுக்குங்க. ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு. அதை நல்லா வெடிக்கட்டுங்க. அது வெடித்த உடனே நான் இதுக்கு ஒரு 6-7 பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, வெங்காயம், நல்ல ஒரு 6-7 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்குங்க. பச்சை மிளகா 2 உடச்சிட்டா கூட போதுங்க. நீட்டாக கீறினா விதையெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் 2 உடச்சிக்குங்க. நல்லா பச்சை மிளகா வெள்ளையாக ஆகணுங்க. அப்புறமா காஞ்ச மிளகா போட்டுக்குங்க. உப்புமாவுக்கு வெங்காயம் நிறைய இருந்தால் நல்லா இருக்குங்க. அதனால் நான் ஒரு 5-6 வெங்காயம் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. நல்லா போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா பாருங்கள், நம்ம பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டுங்களா. அப்போது வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. அப்போது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். நல்லா வதக்கிக்குங்க. உப்புமாவுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு கூட அவசியம் இல்லைங்க. 3/4 பாதம் வதங்கினா போதுங்க. அடுத்தது நம்ம தக்காளி, பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கணுங்க. இதுக்கு நடுவில் நான் 2 டம்ளர் ரவை வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. அப்போது 2 டம்ளருக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் 2 டம்ளரு, அப்போது 4 டம்ளரும் நான் கொஞ்சம் தலைன்னு சாப்பிட்ற தொட்டு எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் வச்சுருக்கேங்க. நீங்கள் உதிரியாக வேணும்னா 1க்கு 2 கூட வச்சுக்கலாம். ஒரு பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி அளந்து நல்லா கொதிக்க வச்சுக்குங்க. இப்போ எல்லாம் வதங்கிடுச்சிங்களா. நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கின உடனே பக்கத்தில் கொதிக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் உப்பு போட்டோம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. தண்ணி கொதிக்கிற தண்ணியை எடுத்து ஊற்றிக்குங்க. சிம்மில் வச்சுட்டு ஊற்றிக்குங்க. ஒரு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா சீக்கிரமாக கொதிச்சிடும். ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க, சீக்கிரமாக கொதிச்சிடும். நல்லா தலைன்னு தண்ணி கொதித்த உடனே உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டுக்குங்க. வறுத்து வச்சுருக்கிற ரவையை ஸ்லோவாக கொட்டுங்க. கொட்டிகிட்டே சிம்மில் வச்சுட்டு ஸ்லோவாக கொட்டிகிட்டே வாங்க. வேகமாக கொட்டிட்டிங்கன்னா கட்டி விழுந்துடும். சிம்லேயே கொதிக்க வச்சு நல்லா கலரிக்குங்க.
நல்லா கிளறி தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடிட்டிங்கன்னா ரவை நல்லா வெந்துருங்க. பாருங்கள், ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. எனக்கு தேவையில்லை, அதனால் நான் ஊற்றலை. நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய் இப்போ கலந்து விட்டுட்டிங்கன்னா உப்புமா ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா கலரி விடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்டாக எல்லாம் அப்படியே அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் ரவுண்டாக வரணுங்க. அது அப்போ உப்புமா வந்து பதமாக வெந்துடுச்சின்னு அர்த்தங்க. அவ்வளோதாங்க, நம்ம உப்புமா இப்போது ரெடி ஆயிடுச்சு.